மக்களே, எல்லோருக்கும் இனிய வணக்கம். வேல்மாறல் மகா மந்திரம் ரொம்ப அருமையான சக்தி வாய்ந்த ஒரு பதிகம். இந்த வேல்மாறல் மகா மந்திரத்தில் உங்களுக்கு சில திருப்புகழ் பாடல்களும், பகை கடிதல், குமாரஸ்தவம், முருகருடைய போற்றி எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வரும். எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு 60 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஆல்ரெடி கமெண்டில் பின் பண்ணி வச்சுருப்பேன். இதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், காண்டாக்ட் பண்ணி. புக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கமெண்ட் செக்ஷனில் உள்ள அந்த பின் பண்ண கமெண்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்க. இப்போ நாளைக்கு கார்த்திகை மாதத்துடைய தேய்பிறை பிரதோஷம். மாதம் முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் உரிய ஒரு மாதம். அந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிறை பிரதோஷ நாளில் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும், கர்ம பாவ வினைகளும் நீங்கணும். நம்மளுடைய எல்லா விதமான சந்தோஷங்களும், முன்னேற்றங்களும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமானை மனதார வேண்டிட்டு நீங்கள் எம்பெருமானுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க. எம்பெருமான் ஒரு அபிஷேக பிரியர். அவருக்கு நம்ம வாங்கி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அபிஷேக பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. அதோடைய பொருள் தெரிஞ்சு நம்ம கொடுத்தா ரொம்ப விசேஷம். அதை பற்றின தெளிவான தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இதே மாதிரி அடுத்தடுத்த பயனுள்ள ஆன்மீக தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிரதோஷம் அப்படின்னாலே பிரதான தோஷங்களை நீக்குவது அப்படிங்கிறதான் அர்த்தம். நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நவகிரகத்துடைய தோஷமாக இருக்கட்டும், கர்ம பாவ வினைகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பிரதோஷ நாட்களை நீங்கள் எம்பெருமானையும் நந்தி பகவானையும் தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு வந்தாலே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நிச்சயமாக நீங்கும். குடும்பத்தில் எல்லா விதமான சந்தோஷங்களும் மங்களமும் கூடி வருங்க. எப்பேற்பட்ட வறுமைகள் இருந்தாலும் அது எல்லாமே நீங்கும். நல்லபடியாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். திருமண தடைகள் இருந்தால் எல்லா விதமான கஷ்டங்களும் படிப்படியாக நீங்கும். முழு நம்பிக்கையோடு நீங்கள் பிரதோஷ நாளில் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்ல மாற்றங்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. எம்பெருமான் அபிஷேக பெரியார். அவருக்கு அந்த பிரதோஷ நேரத்தில் 16 வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்வாங்க, எம்பெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும். அப்படி அந்த பிரதோஷ நேரத்தில் உங்களால் கோவிலுக்கு செல்ல முடிந்தால் நீங்கள் கண்டிப்பாக கோவிலுக்கு செல்லும்போது உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொண்டு செல்லுங்க. ஒவ்வொரு அபிஷேக பொருளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தத்தை தெரிஞ்சு பொருள் உணர்ந்து நீங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. சரிங்க, இப்போ என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். பால் நம்ம வாங்கி கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நோய் பிரச்சனைகள்லாம் நீங்கும். நல்ல ஒரு ஆரோக்கியமான நல்ல நீண்ட ஆயுள் நமக்கு கிடைக்கும். தயிர் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா பல வளங்கள் நமக்கு உண்டாகும். தேன் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா குரல் வளம் இனிமையாகும். பழங்கள் வாங்கி கொடுத்தோம்னா விளைச்சல்லாம் பெருகும். பஞ்சாமிர்தம் வாங்கி கொடுத்தா செல்வம் பெருகும். இளநீர் வாங்கி கொடுத்தா நல்ல மக்கள் பேர் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல வேலையும் கிடைக்கும். சர்க்கரை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா எதிர்ப்புகள் எல்லாமே மறையும். நம்ம வாழ்க்கையில் நிறைய எதிர்ப்புகள் இருக்கும், அது எல்லாமே நமக்கு மறையும். வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா தெய்வ தரிசனமே கிட்டும். அதனால் இந்த பிரதோஷ நாளில் இப்போ திருமண தடைகள்லாம் நீங்கணும் அப்படின்னா நீங்கள் மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்களும், எல்லா சகல சௌபாக்கியங்களும் சந்தோஷங்களும் மங்களமும் கூடி வரணும் அப்படின்னு முழு மனதோட எம்பெருமானையும் நந்தி பகவானையும் தரிசனம் செய்யுங்க. அந்த பிரதோஷ நேரம் 4:30 மணி to 6 மணி. அந்த நேரத்தில் செல்ல முடியலனாலும் பரவாயில்ல, மாலை நேரத்திற்கு அப்புறமாவது செஞ்சு தரிசனம் செய்யுங்க. எம்பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. வேலையில் இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் எம்பெருமானை நினைத்து நீங்கள் ஓம் நம சிவாய் அப்படிங்கிற 5 எழுத்து மந்திரத்தை உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ நீங்கள் தாராளமாக சொல்லலாம். கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொண்டு செல்லுங்க. அதே நேரத்தில் எம்பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான வில்வ மாலை சாட்சி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை சாட்சி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. உங்களால் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. எம்பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அந்த அபிஷேக தீப ஆராதனைகளில் கலந்துக்கோங்க. கண் குளிர தரிசனம் செய்யுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய பிரதோஷ நாளில் தவறாமல் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலையும் நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேல்மாறல் மகாமந்திரம் புக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஆல்.